அவர்தான் ஆவியானவர் என்பதற்கு அடையாளம் தான் மூடுபனி. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது பார்க்கலாம். மூடுபனி பூமியிலிருந்து எழுப்பி பூமியெல்லாம் நனைத்தது. அதற்கு 2 கேள்விகளை நான் வைத்தேன், பதிலும் சொன்னேன். பூமியிலிருந்து ஆதாமை உருவாக்க மண்ணை எடுத்தாரானால் எது மட்டும்தான் நினைக்கப்பட வேண்டும்? மண், கொஞ்சம் மண் மட்டும்தான் நினைக்கப்பட வேண்டும். ஆனால் பூமியை முழுவதும் கர்த்தர் எதுக்காக நினைச்சிருக்கிறாரு? நினைத்திருக்கிறார். ஏன்? ஆதாம் பிசையப்படும் பொழுது அவரிடத்தில் இருந்திருக்கிற அபிஷேகம் பூமியில் உள்ள எல்லா மண்களுக்கும் கிடைக்கப்பட வேண்டும். கல்வாரி மலையிலே, கல்வாரி சிலுவையிலே 2ஆம் ஆதாம் கசக்கப்படும் பொழுது, பிழியப்படும் போது, பிசையப்படும் பொழுது எல்லா ஜனங்களுக்கும் அவரிடத்தில் இருக்கிற அபிஷேகம் பூமி முழுவதும் என்ன செய்யப்பட வேண்டும்? ஊற்றப்பட வேண்டும். இதை நாம் பார்த்தோம். இதற்குள்ளாக வருவோம். ஏன் மூடுபனியை கர்த்தர் எழுப்பினார்? நல்லா கவனிங்க. மூடுபனி எதுக்கு அடையாளம்? ஆவியானுடைய அபிஷேகத்திற்கும் ஆவியானவருக்கு அடையாளம். இதை அப்படியே வச்சுக்கிட்டு பார்த்தாதான் உங்களுக்கு விளங்கும். எதற்காக மூடுபனியை எழுப்பினார்? இது ஒரு காரியம் பார்த்தோம், மண்ணை பண்படுத்துவதற்காக. 2ஆவதான காரியம் எதற்கு தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மூடுபனி எழும்பினால், பூமி முழுவதும் மூடுபனி எழும்பினால் பூமி முழுவதும் மறைந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா பாருங்க, பனி பெய்யுது. ஒரு 3 மணிக்கு தஞ்சாவூர் ரோட்ல காரை ஓட்டிட்டு போய் பாருங்க, சைக்கிள்ல பாருங்களேன், பக்கத்துல வரவங்களே யாரும் தெரியாது, தெரியாது. பக்கத்துல யாரும் வரானே தெரியாது. சாதாரண பனிக்கே இப்படி என்றால் மூடு பனி. பனி என்று சொல்லவில்லை, என்ன பண்ணிருக்கு? மூடு பனி. அப்படி என்றால் எதற்காக உண்டாக்கி இருக்கிறார்? யாருக்கும் தெரியாமல் பூமியை மறைவிற்குள் மறைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு திரை மறைவு பூமிக்கு போடப்பட்டது, பூமிக்கு போடப்பட்டது. ஒரு திரை, ஒரு கூடாரம் பூமியை மூடியது. குளிர்ச்சி பூமியை மூடியது. மூடுபனி பூமியை மூடியது. ஏன் மூட வேண்டும்? ஏன் திரையிட வேண்டும்? ஏன் தேவன் பூமியை பனியினால் மூட வேண்டும்? எதற்காக? என் அருமை மகனே, உன்மேல் இருந்த கரிசனை. அல்லேலூயா. உன்மேல் இருந்த கரிசனை, உன்மேல் இருந்த கரிசனை. ஏன் பூமியை மூடினார்? ஏன் பூமியை மூடினார்? அல்லேலூயா. உனக்கு புரியும்படி எளிமையாய் சொல்லுகிறேன். ஆதாமுனை படைக்கும் பொழுது, மண்ணினால் படைக்கும் பொழுது அவனை நிர்வாணமாக உண்டாக்கினார். அல்லேலூயா. புரிகிறதா? கரிசனை. மண்ணை எப்படிதான் உண்டாக்கினாரு? உறுப்புகளை எப்படி உண்டாக்கினார்? நிர்வாணமாக. இன்னும் அவன் மேல் ஊதவில்லை, இன்னும் அவன் வஸ்திரங்களை தரிக்கவில்லை, இன்னும் எழுந்து நிற்கவில்லை. மண்ணை பிசைந்து எதற்காக உண்டாக்கினார்? அவனை உருவாக்குவதற்காக, மண் உருவெறுவதற்காக உண்டாக்கினார். நிர்வாணமாக உண்டாக்கினார். அந்த நிர்வாணத்தை தேவ தூதர்களும் பார்க்க கூடாது என்பதற்காக ஒரு திரைமறைவு போட்டவர் உன் தேவனாகிய கர்த்தர். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், உடைக்காகவும் உணவுக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? என்ன? புரிகிறதா? புரிகிறதா?
ஆதாம்